நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்புச்செல்வி. இன்று நம்மளோட இணைந்திருக்கிறார் சிபிஐஎம் கட்சியை சேர்ந்த கனகராஜ் அவர்கள். இன்னைக்கு கூட்டின கூட்டத்தினுடைய வடிவம் கூட தவறான வடிவம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நான் ரொம்ப டேஞ்சராக பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்பது தனியார் மயத்தை நோக்கிய ஒரு புஷ் இதில் அதிகமாக இருக்குது. இங்கிருந்த அதிகாரிகள் எல்லாம் ஊழல்ல ஊறி போனவங்களா இருக்காங்க. ஸோ ஊழலை தடுக்கணும்னா தனியார் மையத்திட்ட கொடுத்தோம்னா அவங்க சரியா நடத்துவாங்க. இது அதிகாரிகளுக்கு மட்டும் பொருந்துமா, அமைச்சர்களுக்கும் பொருந்துமா? தப்பு பண்ணுறதை நியாயப்படுத்துறதுக்கு வரல. தவறுகள் செய்வதற்கான சூழலை நீங்கள் இல்லாமல் செய்யணும்ல. தமிழ்நாட்டில் யோக்கியமான அதிகாரிகளே இல்லை, அப்படியா? ஏற்கனவே இருக்கிறத பேரை மாற்றுவதன் மூலமாக வெற்றின்னு சொன்னாலே வெற்றி ஆகிறது, அல்லது தமிழக வெற்றி கழகம் இதாகிறது. இந்த அரசாங்கத்தினுடைய போலீஸ் கொள்கை மிக மிக தவறானது, மோசமானது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் தோழர். வணக்கம். தாவேகா தலைமையில் எம்பிகள் கூட்டத்தை கூட்டுறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் திமுக தொடர்ச்சியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்லி வலியுறுத்திட்டே இருக்காங்க. அப்படி இருந்துமே அனைத்து கட்சி கூட்டத்தை தாவேகா தவிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? சட்டசபையில் கூட அதுக்கு பதிலளிக்காமல் இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது சரியில்லைன்னு தான் தோணுது. ஆக்சுவலாக இப்போது மார்க்சிஸ்ட் கட்சியும் அது ஆரம்பத்துலேருந்தே சொல்லுது. சரி, ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் கட்சிகளுக்குள்ளே எதிரும் புதிருமான கருத்துக்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் இதர மாநிலங்களுடனான பிரச்சனை அல்லது ஒன்றிய அரசுக்கும் நமக்குமான பிரச்சனைகளில் ஒரு ஒத்த கருத்தை உருவாக்குவது என்பது தான் தமிழ்நாடு ஒரு ஒன்றிணைந்து இந்த கோரிக்கை வைக்குது அப்படிங்கிற கருத்தை உருவாக்கும். எனவே அதை அவங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான். அதை கட்டாயம் அதை தவிர்த்திருக்கவே கூடாது. ஆஃப்டர் ஆல் என்ன, கடைசியாக முடிவெடுக்க போகிறது ஆளுங்கட்சி தான், அரசாங்கம் தான் முடிவெடுக்க போகுது. அரசாங்கம் இந்த சென்ஸ் ஆளுங்கட்சி தான் முடிவெடுக்க போகுது. ஆனால் நீங்கள் இன்புட் இருக்கு இல்லையா, அது எப்போதுமே ரொம்ப முக்கியம். எல்லா கட்சிகளிடமிருந்து நிச்சயமாக நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் நம்பர் 1. அதே போல் இப்போ சிபிஐ சிபிஎம் மாதிரி நீண்ட காலமாக டெல்டா அதில் இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த பிரச்சனைகளை அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கின் காரணமாகவும், அப்புறம் இதை ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணி வர்றவங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாற்றி வரும்போது வேறு நிலைப்பாடுகள் கூட எடுத்திருக்கலாம். அப்போ இடதுசாரி கட்சிகள். அதே போல் நீங்கள் திமுகவும் அதிமுகவும் இந்த பிரச்சனையை அரசாங்கத்திலிருந்து கையாண்டவர்கள் என்கிற முறையில் இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அது என்னது, அது ஒரு அசட்டில், நாலேஜ் என்பது அசட்டில். அப்போது நீங்கள் இதை பேசுகிறது, ஈவன் திமுக கூட எனக்கு தெரிஞ்சு அதிமுகவும் அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த பிரச்சனைகளை கையாண்ட ஓய்வு பெற்று இருக்கக்கூடிய சில அதிகாரிகள், அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய நீரியல் நிபுணர்கள், இவர்களோடெல்லாம் ஒரு இன்புட் அவங்க வாங்கிட்டு பேசுகிறது அவங்க பேசுவாங்க, முடிவு அவங்க எடுப்பாங்க. எனவே அதை தவிர்த்திருக்க கூடாது என்பது என்ன தயக்கமாக இருக்குது அவங்களுக்கு? என்னன்னு தெரில. அவங்க தரப்பில் எதுக்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது, சில விஷயங்கள் அவங்க இப்போ இன்றைக்கி கூட்டின கூட்டத்தினுடைய வடிவம் கூட தவறான வடிவம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அல்டிமேட்டாக அரசியல் கட்சிகள் தான் முடிவெடுக்க போகிறாங்க. அரசியல் கட்சிகள்னு சொல்லும்போது வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல. அப்போ நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிடவே வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன். அதோடு சேர்ந்து கட்சி தலைவர்களையும் நீங்கள் ஒருங்கிணைச்சிருக்கணும்ல. ஏன்னா கட்சிகள் தானே முடிவெடுக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் சிபிஎம்னா சிபிஎம்மினுடைய இந்த மாதிரியான விஷயத்தில் மாநில செயற்குழு டிஸ்கஸ் பண்ணும். இப்போது எங்கள் மாநில குழு கூட்டம் நடந்தது. எம்பிக்கள் 2 பேரும் நாடாளுமன்றத்தில் அவங்க அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்த காரணத்தினால் கலந்து கொள்ளல. தோழர் வெங்கடேசன் செயற்குழு உறுப்பினர், தோழர்
சச்சிதானந்தா மாநில குழு உறுப்பினர். ஆனால் டெல்டாவில் இருந்து வந்தவங்க, அதில் குறிப்பாக நாகை மாவட்டத்தில் இருந்து வந்தவங்க, ரொம்ப அவங்க சொன்ன விஷயத்தை பார்த்தா ரொம்ப கடுமையான வறட்சியை நோக்கி அந்த பகுதி போயிட்டுருக்கு. அது குடி தண்ணீர், ஆடு மாடுகளுக்கான தண்ணீர், விவசாயத்துக்கான தண்ணீர் என்று பல பிரச்சனைகள் இருக்கு. ஒருவேளை திமுக சொல்லக்கூடிய அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தாவேக்கா செவிமடுத்துட்டா அவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்களே, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. இல்லை, அவங்க மட்டும் கூப்பிடலையே, சிபிஐ அதை சொல்லியிருக்கு, நாங்கள் அதை சொல்லியிருக்கோம். ஆனா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சட்டசபையில சொல்லி அதுக்கு பதிலளிக்காம தானே தாவேக்கா. அதில் என்ன இருக்கு? அதுதான் நீங்கள் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மட்டும் வள்ளுவர் சொல்ல, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணுறதுனால அப்படியெல்லாம் ஏன் கடந்த காலத்தில் திமுகவே வந்து அனைத்து கட்சி கூட்டத்தானே செஞ்சுது. அப்போ அதுக்கு வந்து திமுகவில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஒருவேளை ஓட் பேங்க் பாதிக்கப்படும் யோசிக்கிறாங்களோ, இடைத்தேர்தல் வரப்போகுது, திமுகவோட சுமூகமாக போனோன்னா டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு போட்டிருக்க கணக்கு மக்கள் மத்தியில் வேஸ்ட் ஆகிடுமோ, அப்படி யோசிக்கிறாங்களோ? அப்படி ஏன் யோசிக்கணும்? மக்கள் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. மாறாக அது வேறு விதமாக இருந்தால், அப்போ ஒருவேளை இந்த பிரச்சனை சரியாக டீல் பண்ணப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இதிலெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க, நீங்கள் எல்லாத்துலேயும் மாஸ்டர்ஸ் இருக்க முடியாது, மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட். முதலமைச்சருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் ஒரு நல்ல டீம் இருக்கிறது அவசியம். அவங்க போய் இப்படி இந்த மாதிரியான சின்ன விஷயங்களில் இவங்க வேண்டாம் அவங்க வேண்டாம்னு முடிவெடுக்க இது கூடாது. திமுக கூட இதை காரணமாக வச்சு இன்றைக்கி இருக்கிற கூட்டத்தை புறக்கணிச்சிருக்க வேண்டியது கிடையாது. எனவே அந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது உங்களுக்கு இப்போ நேற்று உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார் இல்லையா, நீங்கள் விவசாயிகள் சங்கங்களோட பேசணும். அஃப்கோர்ஸ் இவங்க பேசியிருக்காங்க, இந்த கடன் தள்ளுபடி சம்மந்தமான விஷயத்தில் ஒரு டீம் ஆஃப் மினிஸ்டர்ஸ் விவசாய சங்க பிரதிநிதிகளோடலாம் பேசியிருக்காங்க. பட் இந்த விஷயத்துலையும் கூட அதை எடுத்தால் தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எல்லாரும் எல்லாத்தையும் புரிஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு இன்னொரு கோணத்தை அவர்களால் சொல்ல முடியும். இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பேசணும். அதே மாதிரி தாவேக்காவோட முதல் பொது பட்ஜெட்டும் விவசாய பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் மகளிர் உரிமை தொகை, முதியோர்களுக்கு கொடுக்கப்படுற உரிமை தொகை, இதெல்லாம் வந்து இன்னும் அதிகப்படுத்தணும், இதில் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பி. சண்முகம் அவர்கள் கூட கருத்து சொல்லியிருந்தார். பட்ஜெட், 2 பட்ஜெட்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பட்ஜெட் கடந்த காலத்தினுடைய தொடர்ச்சி என்று தான் நான் பார்க்குறேன். அதில் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. பொதுவாக வேறுபாடுகளும் இருக்கும் என்று நான் கருதுவதில்லை. ஆனால் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக, ஏன்னா ஆனால் இந்த பட்ஜெட்டில் நான் பளிச்சுன்னு பார்க்குற ஒரு இப்போ பெண்கள் அமைப்புகள் சில விஷயத்த சொல்லியிருக்காங்க, கட்சிகளும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் 6 சிலிண்டர் கொடுக்கலையே, பஸ்ஸில் போகிறதுக்கு நீங்கள் இதை பண்ணலையே, உரிமை தொகையை 2500 மாற்றலையே, முதியோர் உதவி தொகை உயர்த்தலையே, அப்புறம் வந்து நீங்கள் வந்து இவங்க படித்த இளைஞர்களுக்கு 4000 ரூபா, வேலையில் இல்லாத இளைஞர்களுக்கு 4000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னது சொல்லி இப்படி நிறையா வருது. நான் இது எல்லாத்தையுமே அதில் நிதியமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 1வது வருஷம், 3வது வருஷம், 5வது வருஷம் இந்த 3 பட்ஜெட்லேயும் நாங்கள் சொல்லியிருக்கிற விஷயங்களை எல்லாம் நாங்கள் படிப்படியாக அமல்படுத்துவோம்னு சொல்கிறாரு. அது வேறு விஷயம். ஆனால் நான் ரொம்ப டேஞ்சராக பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்பது தனியார் மயத்தை நோக்கிய ஒரு புஷ் வந்து இதில் அதிகமாக இருக்குது. எந்த விதத்தில் தனியார் மயத்தை நோக்கி நகராகன்னு சொல்கிறீங்க? அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின் கடத்துதல் இருக்குல்ல, இப்போ மின்சார வாரியத்தை பொறுத்தவரை 3 விதமாக பிரிப்பாங்க: உற்பத்தி, கடத்தல், விநியோகம், இல்லையா? இந்த 3 இருக்குது. இந்த 3ல் உற்பத்தியில் தனியாரும் அவங்க தனியாக இருக்காங்க. ஆனால் இந்த கடத்தல் அப்படிங்கிறது டிரான்ஸ்மிஷன் லைன், அது வந்து இன்றைக்கி வர ஈபி கிட்ட தான் இருக்குது. அதை முதல் முறையாக கோயம்புத்தூரில் இருந்து அரியலூர் வரை உள்ள பகுதிக்கு நாங்கள் பிபிபி மோடுக்கு போக போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அன்ஃபேர். அது வந்து இந்தியாவிலேயே சில மாநிலங்களில் தான், அதுவும் பிஜேபி புஷ் பண்ணி சில மாநிலங்களில் அதை கொண்டு வந்திருக்காங்க. மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், அப்புறம் கர்நாடகாவில் எடியூரப்பா இருந்தபோது. பட் அந்த லைன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லி இவங்க பெர்மிஷன் மட்டும் கொடுத்தாங்க. வேறு இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் அது இல்லாத போது
நீங்கள் அதை கொடுக்கறது அப்படிங்கிறது அடுத்து விநியோகத்துக்கு போகும். நான் இதை தனியாக மட்டும் பார்க்காம வேறு விதமாக பார்க்குறேன். எப்படின்னா, அவங்க இப்போ ஸ்மார்ட் மீட்டர் சென்னை நகரம் முழுவதும் மாட்ட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் மீட்ரு மாற்றம்னு சொல்கிறத தாண்டி அடுத்து ஒரு விஷயம் என்ன, அவங்க வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் ஒரு பகுதி இருக்குது, 13வது பக்கத்தில் கீழே ஃபுட்நோட்டில் இருக்கும். நாங்கள் மல்டி ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லா தொழிலாளியையும் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு ஏன்னா ரீடிங் எடுக்க வர்றவர் டிகிரி படித்தவராக இருப்பார். ஆனால் அந்த மல்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்த பிறகு ஸ்மார்ட் மீட்டரையும் வச்சுட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் இந்த இடத்துல நீங்கள் வைஃபை ஆன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ரேஞ்சில் இருக்க எல்லா வைஃபையும் அதில் காட்டும். அது மாதிரி ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே வர வேண்டியதில் வெளியே இருந்து அதை எடுத்துகிட்டு போயிடலாம். இதை ஒருத்தர் பார்க்கும்போது சரிதானே, ஈஸியாக இருக்குல்ல அப்படின்னு தோணும். ஆனால் ஸ்மார்ட் மீட்டரோட நோக்கமே என்னென்னா, அவங்க சொல்லியிருக்கிறது சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. நம்ம இபியை மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். இபியை தாண்டி ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்குது, அது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. அது எதை அமல்படுத்துறதுக்குன்னா சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. அது சொல்கிற டைரெக்ஷனாக அமல்படுத்துறதுக்கு இருக்குது. அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏன் எல்லா நேர கன்சம்ஷனுக்கும் ஒரே மாதிரி டேரிஃப், இப்போ நீங்கள் ஒரு யூனிட்னால் ஒரு யூனிட் தான், காலையில் யூஸ் பண்ணாலும் சரி நைட்டு யூஸ் பண்ணாலும் சரி. ஆனால் அவங்க சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா அப்படி இல்லை. காலையில் ஒரு யூனிட்டுக்கு ஒரு விதமான டேரிஃப் வச்சுக்கலாம், பீக் ஹவர்ஸில் அதுக்கு கூடுதலாக வைத்துக்கொள்ளலாம். சரி, உற்பத்தி செலவு எல்லா நேரத்திலும் ஒன்றாக இருக்கிற போது பீக் ஹவர்ஸுக்கு மட்டும் நீங்கள் ஏன் அதிக சார்ஜ் வாங்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் தாவேக்கா தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, ஏன் தனியார்கிட்ட கொடுக்குறோன்னா, இங்கேருந்து அதிகாரிகள் எல்லாம் ஊழலில் ஊறி போனவங்களா இருக்காங்க. ஸோ ஊழலை தடுக்கணும்னா தனியார் மையத்திட்ட கொடுத்தோம்னா அவங்க சரியாக நடத்துவாங்க. இது அதிகாரிகளுக்கு மட்டும் பொருந்துமா, அமைச்சர்களுக்கும் பொருந்துமா? அவங்க சொல்கிறது அதிகாரிகள். நான் என்ன கேட்குறேன், அதாவது என்னது, அப்போ இந்த கவர்மெண்ட்டு அதை சீரியஸாக அதை எப்படி கட்டைல் பண்ணணும்னு பார்க்கணுமே தவிர, ஊழல் இல்லாமல் எப்படி செய்யணும்னு பார்க்கணுமே தவிர, அது என்னால் முடியலைன்னு கைவிரிக்கிறதா தானே இருக்கும். சரி, தனியார் ஊழல் இல்லாமல் எல்லாம் பண்ணிடுவாங்களா? இந்தியாவில் நடைபெற்ற ஊழல்களில் எந்த ஊழல், அதாவது அரசு அதிகாரிகள் பண்ணுறாங்கன்னா இன்னொரு அரசு அமைப்புக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க அல்லது லஞ்சம் வாங்குறாங்க, அதை பண்ணுறவன் யார்? தனியார் அமைப்புகள் தானே. அவன் என்ன பண்ணுவான்? ரோடை நேரடியாக அமைச்சராக உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதிகாரிகள் பார்க்குறாங்க. சரி, அதிகாரிகள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறது யார்? அதாவது லஞ்சம் கொடுத்துட்டு தரமற்ற சாலைகளை போடுறது யார்? தனியார் தானே. இப்போ தனியார் எல்லாம் யோக்கியமாக இருக்கிறது மாதிரி எப்படி நீங்கள் பேசுகிறீங்க? அப்புறம் அதனுடைய காஸ்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் இப்படி தனியாருக்கு கொடுத்த இடங்கள்ல எல்லாம் என்ன நடந்திருக்குன்னு நான் என்ன கேட்குறேன். இப்போ தனியார் நீங்கள் ஜெயலலிதா பீரியடில் கமுதியில் இருந்து 668 ஆமாம் 668 மெகாவாட் சோலார் பவர் தமிழ்நாடு வாங்குச்சு, 7 ரூபா 10 பைசா. நீங்கள் நிலக்கரி வாங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அது 3 ரூபா, பழைய பிளான்ட்டாக இருந்தால் 3 ரூபா, புது பிளான்ட்டு புதுசாக இப்போ கட்டின பிளான்ட்டு அப்படின்னு சொன்னால் அது 3 ரூபாய்க்கு உள்ளேயே வந்துடுது. ஆனால் சோலார் ஜென்ரேஷன் காஸ்ட் ரொம்ப கம்மி. ஆனால் அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க? 7 ரூபா 10 பைசாவுக்கு. எத்தனை வருஷத்துக்கு? 15 வருஷத்துக்கு ஒப்பந்தம். எவ்வளோ பெரிய ஊழல் அது, எவ்வளோ பெரிய ஊழல். செல்வி ஜெயலலிதா தான் அதை டிஃபெண்ட் பண்ணாங்க. அந்த ஊழலுக்கு இதாக இருக்கிறது யார்? அந்த ஊழலினுடைய இன்னொரு பகுதி யார்? அவங்க தானே. எனவே நீங்கள் ஊழல் இல்லாமல் நடக்கணும்னு சொல்கிறதுங்கிறது வேறு. ஏன் அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்கன்னா, இப்போ கூட மதுபான கடைகளில் 10 ரூபா வாங்குறாங்க பாட்டிலுக்கு, அதை ஒழிக்க முடியலை. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், தனியார்கிட்ட கொடுக்குறோம், 2500 டாஸ்மாக கொடுக்குறோம், அவங்க நிர்வாகம் சரியாக பண்ணட்டும். ஏன்னா இந்த 10 ரூபா மூலியமா ஊழல் பண்ணுறது மூலியமா தாவேக்கா அரசு ஊழல் பண்ணுதுன்னு பேர் வாங்குது, அதனால் இதை தடுக்கிறோம். அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை நீங்களே கொடுத்துருங்க, வாடகையை நீங்களே கொடுத்துருங்க, அந்த ஃபெசிலிட்டிக்கான காசெல்லாம் எவ்வளோ வருதுன்னு நீங்கள் கவர்மெண்ட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் அதை பண்ண மாட்டேன். ஆனால் தப்பு பண்ணுறதை நியாயப்படுத்துறதுக்கு வரல, தவறுகள் செய்வதற்கான சூழலை நீங்கள் இல்லாமல் செய்யணும்ல. அப்போ நீங்கள் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் யோக்கியமான அதிகாரிகளே இல்லை அப்படியா? அதுக்கு அர்த்தமா தமிழ்நாட்டில் யோக்கியமான அதிகாரிகளே இல்லைன்னு நீங்கள் சொல்ல வர்றீங்களா? எனக்கு தெரிஞ்சு
நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தாலும் இந்த அத்தூரை தூக்கிட்டு போகணும் தள்ளி போடுற ஆள் இருக்கான். அதே நீங்கள் அந்த மாதிரியான ஆட்கள் எப்படியும் தப்பிச்சு வந்துடுறாங்க. ஆனால் ரொம்ப அப்போவே அந்த இப்போ டிவிஎஸ்சி நடத்தின ஒரு ரெய்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தாசில்தார்ட்ட வந்து 12 ரூபா எடுத்தேன்னு போட்டிருக்காங்க. அந்த டிவிஎஸ்சி லிஸ்ட்டில் அந்த பேர் வருது 12 ரூபாய்ங்கிற. அந்த 12 ரூபா பெரிய தொகையா, 12 ரூபா ஒருத்தர் லஞ்சம் வாங்குவாரா, அதை விட்டுருங்க. ஆனால் டிவிஎஸ்சி ரெய்ட் பண்ணதில் யாரிடமிருந்தெல்லாம் கைப்பற்றப்பட்டதுன்னா அதில் ஒரு தாசில்தார் பேர் இருக்குது. அவர் 12 ரூபா வச்சுருந்ததா இருக்குது. அக்கன் சார், எனவே நான் ஊழல் இல்லைலாம் சொல்ல. அதே போல் அவங்க சொல்கிற மாதிரி ஊழலை ஏதோ ஒரு வார்த்தையின் மூலம் ஒழித்து விடலாம் முடியாது. அதை ஒரு இயக்கமாக மாற்றணும், மக்கள் இயக்கமாக மாற்றணும். உடனடியாக அது வந்து அப்படி லஞ்சமோ ஊழலோ அப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து வேலை வாய்ப்புக்கு ஏன் ஊழல் வருது? கிடைக்கல, ஏதாவது போயிடலான்னு நினச்சா அவன் வீட்டை விட்டு அதை விட்டு கொண்டு வரான். நீங்கள் வேலை வாய்ப்புக்கு என்ன ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கீங்க? அது ஒன்று அந்த டிரான்ஸ்மிஷன் லைன். 2 நான் சொன்ன அந்த ஸ்மார்ட் மீட்டர். ஸ்மார்ட் மீட்டரில் என்ன ப்ரொவிஷன் இருக்குன்னா, இப்போ நீங்கள் மொபைல் ஃபோனில் சிம் கார்டு போட்டிருக்கீங்கள, அது மாதிரி அதில் சிம் கார்டு போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஏன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் தனியார்கிட்ட போகுது. அப்போ டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு தனியார்கிட்ட போகும்போது என்ன பண்ணுவீங்க? அவர் யாருடைய பவரையும் இப்போ கொண்டு வந்துடலாம். ஓகே, யார் பவரும், இப்போ எல்லா பவரும் நேஷ்னல் பவர் கிரிட் இருக்கு இல்லையா, நேஷ்னல் கிரிட் மூலமாக தான் வருது. இப்போ இங்கே உற்பத்தி பண்ணுற ஒருத்தர் காஷ்மீரில் இருக்கிற ஒருத்தருக்கு பவரை விற்கலாம். அப்போ நீங்கள் வந்து நான் வந்து அதானிக்கிட்ட ஒரு சிம் கார்டு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் அதானி பவர் எடுப்பேன். பக்கத்து வீட்டுக்காரரு இன்னொருத்தர்கிட்ட வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் அந்த பவர் எடுப்பார். அது தீர்ந்து போச்சுன்னா என் வீட்டில் பவர் வரும், அவர் வீட்டில் பவர் வராது. சரியா? தீர்ந்த அடுத்த நிமிஷம் உங்களுக்கு பவர் கட் ஆயிரும். பவர் மாதிரியான விஷயத்தை இப்படி கொண்டு போய் விட முடியுமா? இப்போ நீங்கள் தனியார் மயம்னு சொல்கிறனால இந்த கேள்வி எழுது. பட்ஜெட்டில் 1000 ஏசி பஸ் வாங்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு 500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதை நான் சொல்கிறேன், இதை முடிச்சுக்கிறேன். இது ஒன்று, அதாவது ஒன்று அந்த டிரான்ஸ்மிஷன் லைன், 2 ஸ்மார்ட் மீட்டர், 3 அவங்க சொல்லியிருக்கிறது இடிபிஎஸ் எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷனுடைய எக்ஸ்பான்ஷனை நாங்கள் பிபிபி மோடில் தனியாரும் அரசும் சேர்த்து பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. 3வது. 4வது வந்து அவங்க சொல்கிறது வந்து இவி வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அதுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து தமிழ்நாடு முழுவதும் கொடுக்க போகிறாங்க. அதை தனியார்கிட்ட கொடுக்க போகிறாங்க. அதே போல் பிஇஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, பேட்ரி எனர்ஜி சேவிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல எல்லா நேரமும். அப்போ நீங்கள் ஒரு பேட்ரி வச்சுருக்கீங்கன்னா அது எம்டி ஆயிடுச்சுன்னா அதை கொடுத்துட்டு வேறு பேட்டரியை நீங்கள் ஒரு காசு கொடுத்து எத்தனை நேரத்துக்கு இது ஓடுன்னு சொல்லி அந்த காசு கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க. அதை தனியார்கிட்ட கொடுக்குறாங்க. அடுத்து நீங்கள் கேட்ட பஸ்ஸு, ஏற்கனவே திமுக பீரியடில் அந்த ஜிசிசின்னு கொண்டு வந்தாங்க, கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட். அது என்ன அப்படின்னு சொன்னால், தனியார் அவர் பஸ்ஸை வாங்கியிருப்பார், டிரைவர் அவர் போட்டுப்பார், சரியா? கண்டக்டர் மட்டும் அரசு கண்டக்டராக இருப்பார், டிக்கெட் கொடுத்து காசை வாங்கிப்பார். ஆனால் அவருக்கு வந்து அவர் பஸ்ஸை விடுறவருங்கிறதுனால ஒரு கிலோமீட்டருக்கு 73 ரூபா அல்லது ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோ ரூபா என்று அவருக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அது என்ன ஆகும்? ஸோ நீங்கள் இப்போ நட்டம்தான் வரும். அரசு போக்குவரத்து நட்டத்தில் தான் இயங்கும், லாபத்தில் இயங்கவே முடியாதுங்க. நான் என்ன சொல்கிறேன், உள்ளடங்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு 4 பசங்க படிக்கிறாங்க, 10 பசங்க படிக்கிறாங்க, அங்கே பஸ்ஸு போகணுமா வேண்டாமா? 4 பேரை ஏற்றுறதுக்காக 30 கிலோமீட்டர் போயிட்டு வந்தால் பஸ்ஸுக்கு நட்டம் தானே. ஆனால் ஒரு குடிமகன் என்கிற முறையில் அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பாக இல்லையா? நீங்கள் எந்த ஊருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கிராமப்புறத்தில் நீங்கள் இப்போவும் போய் பார்த்தீங்கன்னா கடைசி இந்த 2 சீட்டு உட்கார்ற சீட்டை கழட்டி வச்சுருப்பாங்க. கீரையை கொண்டு வருவாங்க, காய்கறியை கொண்டு வருவாங்க, ஆடை ஏற்றிட்டு வருவாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் தனியாக ஒருத்தர் கொண்டு வர முடியுமா? அதனால தானே அவர் அங்கே இருக்கார். அப்புறம் நீங்கள் மலைப்பகுதிகளில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் வந்து லாபம் வரல, நட்டம் வருது, இது யாருடைய குரல்?
நீங்கள் அரிசிக்கும் கோதுமைக்கும் 5% வரி விதிச்சுட்டு, ஆனால் பெருமுதலாளிகளுக்கு 30% வரியை 22% வரியாக குறைச்சி வச்சுருக்க அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடுறதுக்கு பதிலாக இதை நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா? திஸ் இஸ் அன்ஃபேர். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். எனவே நீங்கள் அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை இவர் நிதித்துறை செயலாளர் சொல்லியிருக்காரு 50 ஆண்டுகளுக்கு தமிழக அரசு கடனை குறைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. கடனை குறைக்க முடியாது, கடன் நெருக்கடினால இப்படி பண்ணுறாங்கன்னு கூட எடுத்துக்கலாமா? கடன் நெருக்கடியா? உலகத்திலேயே பணக்கார நாடு அது அமெரிக்கா தானே. அதிக கடன் வாங்கியிருக்க நாடு அது அமெரிக்கா தான். இந்தியாவில் பெரிய பணக்காரர் யார்? அதானி தானே. அதிக லோன் வாங்கியிருக்குது யார்? அதானி. லோன் வாங்காத ஒரு நாடும் லோன் வாங்காத ஒரு பிஸ்னஸ்மேனும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த லோன் வாங்கும்போது யாருக்கு கொடுக்கும்போதுனா, ஏழைகளுக்கு பஸ்ஸில் போகணுன்னா ஐயா அது ஓசியில் எது கொடுக்குறீங்க, கல்விக்கு கொடுக்குறோன்னா ஓசியில் எது கொடுக்குறீங்க, தண்ணி கொடுக்குறோன்னா ஓசியில் எது கொடுக்குறீங்க, மருத்துவத்துக்கு போகிறதுனா ஓசியில் எது சொல்கிறீங்க, இப்படியா பேசிகிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் இழுத்து மூடிடலாமா? யூ மைண்ட் இட். அது பேர் என்ன, கோவிட் வந்தபோது இங்கே இருக்க கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் டயாலிசிஸ், சிறுநீரக அது என்ன டயாலிசிஸ்க்கு என்ன சொல்லுவாங்க, அந்த சிகிச்சை பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா. கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் முழுவதும் எங்கள் ஹாஸ்பிட்டல் திறக்காது, மூடி வச்சிரோன்னு மூடி வச்சிட்டான். 1500 பேர். அப்போ டாக்டர் தேரணிராஜன் அதை டீனாக இருந்தார். அப்போ கேட்கும்போது அவங்க அதுக்கு மட்டும் தனி பிரிவை உருவாக்கி பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் எதுக்குன்னு கேட்டேன். எல்லாத்துலேருந்து வந்துட்டாங்க. 1500 பேர் டயாலிசிஸ் கவர்மெண்ட் விசிட். இது எல்லாத்தையும் நீங்கள் மூடிடணும்னு நினைக்கிறீங்களா? நான் கடன் வாங்குங்க. நீங்கள் வேறு எந்த ஏரியாவில் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, கடன் இருக்குது, இவங்க சிக்கனமாக இருக்க போகிறாங்கன்னா போகிற கார்களை குறைக்க போகிறாங்களா, அமைச்சர்களுக்கு பாதுகாப்பாக போகிற கார்களை குறைக்க போகிறாங்களா, அமைச்சர் சம்பளத்தை குறைக்க போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க? ஒருவேளை தாவேக்கா முதலீடுகளை ஈர்க்கிறதுல கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்காங்களோ? ஏன்னா அந்த குற்றச்சாட்டுக்குள்ளே இருக்குது. அது நீங்கள் 3 மாத காலத்துக்குள்ளே ஒரு கவர்மெண்ட்டை முதலீடை நீங்கள் ஈர்க்கலைன்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இப்போ திமுகவும் போன தடவை ரொம்ப ஒரு டிஆர்பி ராஜா ஒரு பெரும் முயற்சி எடுத்தார். அந்த கவர்மெண்ட்டே முயற்சி எடுத்தது. பட் இந்த கவர்மெண்ட்டை முயற்சி எடுத்திருக்கா இல்லையா, சரியாக தப்பாங்கிறத 3 மாதத்துக்குள்ளே போய் அசஸ் பண்ணுறது சரியில்லை, வந்தது போயிருச்சு. ஏன்னா இப்போ ஆந்திரா அரசு நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தில் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக ஒரு கேம்ப் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் அது எல்லாரும் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. யார் தான் பண்ணலை? நீங்கள் இந்த 3 மாதங்கிறத வச்சுக்கிட்டு முதலீடு வந்துச்சா வரலையா, ஈர்த்தார்களா ஈர்க்கலையான்னு பேசுகிறத ஐ திங்க் இட் இஸ் ப்ரீமெச்சூர். நீங்கள் சட்டம் ஒழுங்கை பார்க்குறது மாதிரி இந்த விஷயத்தில் நீங்கள் 3 மாதம் தான் ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க முடியாது. லெட் அஸ் வெயிட் ஃபார் சம் டைம். அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட இப்போ யூபிஐ பண பரிவர்த்தனையில் வணிகர்கள் வந்து கட்டாயம் பணம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அந்த யூபிஐ ஆப்பு இந்தியாவுக்குள்ளே வந்தப்போ ஃப்ரீயாக தான் எல்லாரும் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி ஜியோ சிம்மும் வந்தப்போ ஃப்ரீயாக யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஃப்ரீயாக கொண்டு வந்துட்டு அப்புறம் அதில் ஒரு க்ரைட்டீரியா கொடுத்து அதுக்கு பணம் செலுத்தணும் அப்படிங்க வைக்கிறப்போ சிறு குறு தொழிலாளிகள் இவங்கெல்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்களா? சிறு குறு தொழில் அதான் அவங்க மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்க, மற்றவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. சரி, அதாவது ஒரு ரூபாயோட மதிப்பு இருக்குல்ல, 10 ரூபாயோட மதிப்பு எல்லாத்துக்கும் ஒன்றா? 10 ரூபாயோட மதிப்பு ஒருத்தருக்கு அதுதான் குழந்தையினுடைய ஒரு நேர சாப்பாடாக இருக்கும். இன்னொருத்தருக்கு அது 10 ரூபா ஒரு பொருட்டே இல்லாமல் இருக்கும். 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவர் 10 ரூபாயை எப்படி பார்க்குறாருங்கிறதுக்கும் சாதாரண ஆள் வந்து அதை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஸோ நீங்கள் ரூபாய் என்றால் 10 ரூபாய் என்றால் 10 ரூபாய்க்கு வாங்குகிற பொருட்களுடைய அளவு எல்லாத்துக்கும் ஒன்று. ஆனால் தேவையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த 10 ரூபா ஒருத்தருக்கு அப்பாவுக்கு மருந்து வாங்குறதா இருக்கும், குழந்தைக்கு ஸ்கூலில் போகிறதுக்கு பென்சிலோ பேனாவோ வாங்குறதா இருக்கணும். எனவே நீங்கள் வந்து சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவது என்பது இருக்கு இல்லையா, அதுதான் அதில் இருக்குது. இந்த அரசாங்கம் சுரண்டி திங்கிற அரசாங்கம், ஏழைகளை சுரன்ற நீங்கள் ஒன்றிய அரசாங்கம். அது எதில் இப்படி பண்ணலை? அதைத்தான் நான் சொன்னேன். சுதந்திர இந்தியாவில் அரிசிக்கும் கோதுமைக்கும் 5% வரி விதித்த ஒரே அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான். உங்கள்கிட்ட வைர நகை இருக்கா? இல்லை 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 தோழர், நமக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் யார்ட்டையும் இருக்காது இல்லை. ஆனால் வைரத்துக்கு இது எவ்வளவு? 1.5% வரி, ஜிஎஸ்டி. ஆனால் தங்கம் சாதாரண ஆள் கூலி உழைப்பாளியாக இருந்தாலும் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா
அப்படி ஒரு மோசமான இது இருக்குது. அதுக்கு 3%. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ மோசமான கண்டிஷனை அவங்க பண்ணுறாங்க. இப்படி தான் முதல்ல வந்து அது என்னது அந்த பணம் நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் சுரண்டி திங்கிற அரசாங்கமாக இருக்குது. எப்படின்னு நான் சொல்கிறேங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து பணம் எடுத்தீங்கன்னா, கேஷாக எடுத்திங்கன்னா எவ்வளோ எடுக்கலாம்? ஒரு 5 லட்ச ரூபா நீங்கள் பேங்க்கில் வச்சுருக்கீங்க, சரி 25 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, நீங்கள் 21 லட்ச ரூபா இன்றைக்கி எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எடுத்துடலாம் தானே, உங்கள் காசு தானே போட்டு வச்சுருக்கீங்க, எடுத்துடலாம் தானே. எடுக்கிறதுக்கு ஃப்ரீயாக விட்றானா? செக்கில் தான் கொடுக்கணும். கேஷாக எடுத்திங்கன்னா அதுக்கு இவ்வளோ பிடிப்போன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. அது என்னது, இந்த பணம் எடுப்பாங்கள்ல பேங்க்கில் போய் கார்டை வச்சுக்கிட்டு பணம் எடுக்கிறாங்க, ஏடிஎம் கார்டு. ஏடிஎம் எத்தனை தடவை யூஸ் பண்ணலாம்? ஏன்டா என் காசு நான் எடுக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? இல்லையே நான் உன் காசை வச்சுருக்கேன்னு சொல்லலாம். அதைத்தான் நீ வட்டி கொடுக்குறிய, அதானே உன் பிஸ்னஸ்ஸு. அப்புறம் நான் எடுக்கிறது நான் இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு ஒரு முறை எடுத்தால் 2 முறை எடுத்தால் எத்தனை 1000 கோடி அதில் மட்டும் பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவை செய்கிறோம். அது ரோட்டில் நடந்தால், ரோட்டில் நீங்கள் வாகனத்தோடு போனீங்கன்னா காசு கொடுக்குறானா? தண்ணிக்கு இப்போ எல்லா இடத்துலையும் மீட்ரு வைக்கணும்னு சொல்கிறானா? அப்புறம் வந்து இதை விட கொடுமை என்னென்னா, நீங்கள் தண்ணிக்கு காசு வாங்குறாங்க, எவ்வளோ வாங்குறாங்கன்னு கேட்டால் நம்ம இப்போ சுயஸ் ஏற்கனவே கோயம்புத்தூரில் பண்ணிட்டான். இப்போ அவன் இங்கே பண்ணி அதே சுயஸ் எங்கே பண்ணுறான்? சேலத்தில் பண்ணுறான். இப்படி பண்ணும்போது அவன் இன்னொன்றையும் சொல்கிறான், இவ்வளவு தண்ணி கொடுத்தா இவ்வளவு கழிவு நீர் வரும். நீங்கள் வந்து ஒரு வீட்டில் ஓகே ஒரு நாளைக்கு ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிராமப்புறம்னா 45 லிட்டர், நகர்ப்புறம்னா 90 லிட்டர், மாநகராட்சி பகுதினா 135 லிட்டர் ஒரு தனி நபருக்கு. அப்போ நகர்ப்புறத்தில் 135 லிட்டர் தண்ணி ஒரு நபருக்கு ஒருத்தர் கன்சியூம் பண்ணுறாருன்னா, அதில் குடிக்கிறது, அப்புறம் ஒரு குளிக்கிறது, துணி துவைக்கிறது, தோட்டத்துக்கு விடுறது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி சாக்கடையில் எவ்வளோ தண்ணி விடுவாங்க, அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு இவ்வளவு காசுன்னு அளவீடு வைக்கிறது. மொத்த வாழ்க்கையும் மனித வாழ்க்கையும் நீங்கள் அது பணம் கறக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடை பண்ணிங்கன்னா, அப்போ தாவேக்காவும் பாஜகவும் தனியார் மையத்தில் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு கூட இல்லை அப்படி சேர்க்குறத நான் வந்து தாவேக்கா இன்னும் அவங்க பளிச்சுன்னு அவங்க பாலிசி இன்னும் கொஞ்சம் அவங்களோட பேசணும், எனக்கு கரெக்டாக தெரில. பட் என்ன அப்படின்னா, பிஜேபி அரசாங்கம் அதை விருப்பத்தோடும் நோக்கத்தோடும் செய்யுது. ஆனால் மாநில அரசாங்கங்கள் தடுமாறுது, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் போய் இப்போ இவங்க வந்து தடுமாற்றத்தின் காரணமாக செய்கிறாங்களா, விரும்பி ஏற்றுக்கிறாங்களான்னு நீங்கள் அடுத்தடுத்து எடுக்கிற நடவடிக்கையிலேருந்து தான் தெரியுமே தவிர இப்போ உடனடியாக சொல்ல முடியாது. ஆனால் பாஜக இந்தியாவில் நீங்கள் ஏழைகளை பொறுத்தளவில் அவங்க அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது. நீங்கள் சாதாரண அரிசிக்கு என்ன 5% ஒரு பெரிய விஷயமையா? 100 ரூபாய்க்கு அரிசி வாங்கினா கூடுதலாக 5 ரூபா கொடுத்தா என்ன கெட்டு போகும்னு நமக்கு தோணும். ஆனால் அரிசியும் கோதுமையும் அப்படி நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா 144 கோடி பேரில் சராசரி ஏற்கனவே இருந்தது 200 கிராம் ஒரு நேரத்துக்கு. இப்போ அதுவே குறைஞ்சிருச்சு. அப்போ எல்லாரும் அதை கட்டுவாங்க. அது ஒரு பெரிய தொகையாக இருக்கும். அதே மாதிரி இந்த பட்ஜெட் தாக்கலில் டாஸ்மாகில் உங்களுக்கு ஒரு வேளை மதுபானம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசதியை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி திமுக கொண்டு வந்த நிறைய திட்டங்களுக்கு பெயர் மற்றும் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதை தாவேக்காவினரோ பொதுவெளியில் புதிய திட்டம் மாதிரி கொண்டாடுறது மிகப்பெரிய இப்போ சர்ச்சையாக இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்துங்க? டாஸ்மாகை பொறுத்தளவில் நீங்கள் வீட்டுக்கு டெலிவர் பண்ணுறோன்னு சொல்கிறது கல்ச்சுரலாக மிகப்பெரிய வீழ்ச்சின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்க வருமானத்தை கசியாமல் தடுப்பதற்கு நாங்கள் இதை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வர நீங்கள் சினிமா போட்டால் கூட அதில் மது குடிக்கிற காட்சி வந்தால் மது குடித்தல், மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு சினிமாவில் பார்க்கலாம். ஒரு ரெகுலராக குடிக்கிற ஆள் அல்லது வாரம் குடிக்கிற ஆள் அவர் வீட்டுக்கு இந்த பாட்டில் வந்ததுன்னா ஒரு சின்ன குழந்தை வாங்கி கொண்டு போய் வைக்கும் இல்லையா? இவர் பாத்ரூமில் இருக்கார் அல்லது டெலிவரி பண்ணும்போது இதை வாங்குகிறாங்க
அல்லது வீட்டிலேருந்து கன்சியூம் பண்ணுறாங்க, அது என்ன விதமான விளைவை ஏற்படுத்தும்? நீங்கள் கல்ச்சுரலாக அந்த இடத்துக்கு போயிட்டீங்களா? அது பெரிய டீஜென்ரேஷனில். ஆனால் மதுவை ஒழிப்புன்னு தான் தாவேக்கா அரசு அறிக்கை விட்டுருந்தாங்க. அதை தொடர்ச்சியாக அது எல்லாம் பேசுவாங்க. என்னையை பொறுத்தவரை சிபிஎம் வந்து அதான் என்கிட்ட ஒரு தடவை ஏடிஎம்கேக்காரர் கேட்டார், ஏன்னா நீங்கள் யாரும் பாரும் வச்சுக்கிறது இல்லை, நீங்கள் யாரும் குடிக்கிறது இல்லை, நீங்கள் ஏன்னா பூரண மது விலக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். ஐ டோல்டு ஹிம். எங்கள் மாநில குழுவில் ஒரு தடவை அது சம்மந்தமாக சீரியஸான டிஸ்கஷன் நடந்தது. அதில் இது மதுவால் ரொம்ப குடும்பம் கஷ்டப்பட்ட ஒரு மாநில குழு உறுப்பினர், மதுவால் தன்னுடைய அப்பாவை பறிகொடுத்த ஒரு மாநில குழு உறுப்பினர், இவங்க உட்பட எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு சமீப கால வரலாற்றில் ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் நடந்த விஷயம். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் இன்றைக்கோட மதுவை நிறுத்திட முடியுமா? ஸோ நீங்கள் வந்து மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக எஜுகேட் பண்ணி அதில் நீங்கள் குறைக்க முடியுமே தவிர டோட்டலாக நிப்பாட்டுறதுங்கிறது சாத்தியமே இல்லை. குஜராத்தில் நிப்பாட்டிட்டாங்களா? கள்ளச்சாராயம் இருக்குது. அப்போ நீங்கள் கல்ச்சுரலாக இதை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனவே நாங்கள் அடுத்த நாளே இதனால் இன்று முதல் மதுக்கடைகளை மூடுகிறோம் சொல்ல முடியாது. அது பண்ண வேண்டியது. அதே போல் நீங்கள் பேர் மாற்றம் எல்லாம் தேவையில்லாது. நீங்கள் எல்லா காலத்துலேயும் தாவேக்கா இருக்க போதா, இதே பேர் இருக்க போதா? இன்னொருத்தர் வந்து அதை தூக்கிட மாட்டாரா? நீங்கள் வச்ச பேரையும் சேர்த்து தூக்கிட மாட்டாரா? ஸோ ஒருத்தர் யோசித்து ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அந்த திட்டத்தை அங்கீகரிக்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் எதிரியாக இருந்தாலும் அந்த என்ன காரணமாக இருக்கும் தோழர் பேரை மாற்றுறதுக்கு பின்னாடி? இல்லை, அது அவங்களுக்கு ரொம்ப கோபத்தோடு இது எல்லாத்தையும் 2 விஷயத்த பேசுகிறாங்க, பொதுவெளியில் பேசுகிறவங்க. ஒன்று வந்து இது எல்லாமே புது திட்டம் போல் தோற்றமளிக்கிறது மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து திமுக அது இருக்கிற வரைக்கும் அவங்க பேர் இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ பிஎம் ஆவாஸ் யோஜனா, அந்த வீடு கட்டும் திட்டம் இருக்க, அது இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு இருந்தது. இவங்க சேஞ்ச் பண்ணாங்க. அது இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு இருந்தால் எதுவரை இருந்தது? பிஜேபி மோடி வர்ற இருந்தது. மோடி வந்தோன்னே அதை மாற்றிட்டார். நாளைக்கு இதையே இன்னொருத்தர் மாற்ற முடியும். எதுக்கு இந்த மாதிரியான வேலைகள்லாம்? அதுக்கு ஆகிற செலவு தேவையற்ற செலவுகள். அந்த மாதிரியான வேலைகளில் இந்த அரசாங்கம் ஈடுபடக்கூடாது. நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக எதெல்லாம் என்ன அதில் இப்போ கலைஞர் வீடு கட்டும் திட்டம் இருந்தால் என்ன கெட்டு போக போகுது? நீங்கள் பேசிக்காக வந்து பாருங்கள், தமிழ்நாட்டில் குடிசை மாற்று வாரியம் எப்போ வந்தது? கலைஞர் பீரியடில் வந்தது. எனவே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஒரு குடிசைகளில் இருக்கக்கூடியவன் குடிசையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஐடியாவை முதல்ல ஒரு மனுஷன் ஃப்ளோட் பண்ணால் அவர் பேரில் இருந்துட்டு போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ரொம்ப காலம் ஆச்சு இல்லை அது. அதையே நீங்கள் மாற்றணும்னு கேட்குறேன். வேறஸ் ஏற்கனவே இருந்த திமுகவோ அதிமுகவோ முன்னால் இருந்த ஒரு பேரை மாற்றி வச்சுருந்தா, அதை ரெஸ்டோர் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னா யாருக்கு பிரச்சனை இருக்க போகுது? காலை உணவு திட்டத்தை நிச்சயமாக காமராஜர் கொண்டு வரல. காலை உணவு திட்டம் இப்போ தானே வந்திருக்கு. ஹிஸ்ட்ரியில் நீங்கள் என்னன்னாலும் அது திமுக தான். அதில் 1000 பிரச்சனை சொல்லுங்கள், அது சரியில்லைன்னு சொல்லுங்கள், வேண்டான்னு சொல்லுங்கள். தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் யூ ஷுட் நாட் டூ தட். நீங்கள் அதுக்கு பதிலாக குழந்தைகளுக்கு வேறு என்ன செய்யலான்னு பார்த்து அதை கொண்டு வாங்க, அதில் உங்கள் பேரை வைங்க. அதுதான் நிற்குமே தவிர ஏற்கனவே இருக்கிறத பேரை மாற்றுவதன் மூலமாக வெற்றின்னு சொன்னாலே வெற்றி ஆகிறாது, அல்லது தமிழக வெற்றி கழகம் இதாகிறாது இல்லையா? எல்லா இடத்துலையும் ஜெயலலிதா பேர் இருந்தது, அதனால் ஜெயலலிதா ஜெயிச்சிட்டாங்களா? எல்லோரும் தோற்பார்கள், யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறுவார்கள். ஜனநாயகத்தினுடைய அடிப்படை அது. எனவே நிரந்தரம் என்கிற வகையில் அதையெல்லாம் யோசிக்கப்படும். ராணிப்பேட்டையோட மாவட்ட செயலாளர் இப்போ வழக்கில் சிக்கியிருக்காரு. பாதிக்கப்பட்ட பெண் தொடர்ச்சியாக கண்ணீர் மல்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் கம்ப்ளைண்ட்டை இவங்க தாவேக்கா அரசு வந்து கணக்கில் எடுத்துக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட இருக்குது. அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் பலரும் தாவேக்கா அரசை விமர்சனம் பண்ணி பேசுறதுக்காகவே கைது நடவடிக்கைகளை இறங்குறதா இருக்கட்டும், அல்லது கேஸ் போகிறதா இருக்கட்டும், இதில் பயங்கரமாக வேகமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆமாம், போலீஸை அவங்க கையில் அது ரொம்ப மோசமாக இருக்குது என்றதான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நடிகை குறித்து பேசின அந்த இதில் அவர் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் அதெல்லாம் ஏற்றுக்கல.
நீங்கள் ஏன் இப்போ காவேரி தண்ணியை சொன்னேன்னு சொல்ல வேண்டியது எதுக்கு வருது? நீங்கள் தவறாக சொன்னதாக புரிந்து கொள்ளப்படும் என்கிற காரணத்தினால தான் நீங்கள் அதை சொல்கிறீங்க. தட் இஸ் ராங். அதை கண்டிச்சிருக்கோம் எங்கள் கட்சி. ஆனால் நீங்கள் அதுக்கு உடனே கைது பண்ணுவீங்களா? அனிதா ராதாகிருஷ்ணன் மேடையில் பேசினார்னா கைது, இப்படி எல்லாத்துக்கும் கைது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எங்கே இருக்கும்? அதே போல் பத்திரிகையாளர்கள். அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா தாவேக்கா நீங்கள் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது தொடர்ச்சியான அந்த விஷயம் வந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் தொட்டு கூட பார்க்கலாம். உங்கள் கட்சியில் இருந்த பெண் நிர்வாகி தான் அதை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற ராணிப்பேட்டை இஷ்யூவை நான் பார்க்கல. பட் அப்படி இருக்குன்னா நீங்கள் போலீஸ், அதே போல் போலீஸ் இந்த மாணவர்களை டீல் பண்ண முறை சபரிவர்மனை உள்ள ஏங்க ஒரு மனுஷனை எப்படிங்க ஒரு அரசாங்கம் முடியும்? சபரிவர்மன் அந்த ஜுடிஷியல் கஸ்டடியில் இது பண்ணாங்க. நீங்கள் தூத்துக்குடியில் அருணாச்சலங்கிறவர் அடிச்சு இருக்காரு. இன்னொரு அங்கே இருக்க ஏடிஎஸ்பி நாக்கை துருத்திக்கிட்டு வராரு. வாங்க போட்டு பார்ப்போம்னு யார்கிட்ட பேசுகிறாருன்னா நீங்கள் இவங்கக்கிட்ட. இங்கே நடந்த இந்த ஜந்தர் மந்தருக்கு ஆதரவாக நடந்த போராட்டத்தில் எஸ்எஃப்ஐயினுடைய தலைவர்களை கையவும் காலையும் பிடிச்சி இந்த முட்டியை இதில் அடிச்சிருக்காங்க. அதில் வேனில் முட்டி இந்த லிகமெண்ட்டு கட்டாயிருக்கு. இன்னும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். போலீஸு அது அப்படி தான் இருக்கும். பேட்ச் இல்லாமல் போலீஸை நீங்கள் எதுக்கு அனுப்புகிறீங்க? அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்ல. நீங்கள் எடுக்க மாட்டீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தட் இஸ் ராங். இந்த அரசாங்கத்தினுடைய போலீஸ் கொள்கை மிக மிக தவறானது, மோசமானது. ஒருவேளை தாவேக்க அரசு தன்னிச்சையாக தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அல்லது தனக்கு எதிராக இருக்கக்கூடிய கேஸை மட்டும் கண்டுக்காமல் விமர்சனம் பண்ணுறவங்களை மட்டும் இது பண்ணுறது ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்களோ? இல்லை, அதை பார்க்கணும். இல்லை, நான் போலீஸ் கொள்கையை பற்றி தான் சொல்லியிருக்கேன். பட் இந்த விஷயம் போலீஸ் முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அது எல்லாரும். ஆமாம், நான் தான் சொல்கிறேனே. நீங்கள் ஸ்ரீவைகுண்டத்தில் அதை பண்ணாத போலீஸ் இதை பண்ணுதுன்னா அது எப்படி மரியாதை கொடுப்பாங்க? நம்ம எல்லாத்துக்குமே போலீஸ்னால் ஒரு சின்ன பயம் இருக்குது. ஆனால் போலீஸுக்கான சம்பளம், போலீஸுக்கான யூனிஃபார்ம், அவங்க வச்சுருக்க நம்மளை அடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற லத்தி அத்தனையும் யார் காசு? நம்முடைய வரிப்பணத்தில் வருது. அவங்க நம்முடைய சேவகர்கள். போலீஸோ சீஃப் செக்ரட்டரியோ டிஜிபியோ எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்குறது யார்? என் பிள்ளைக்கு மருந்து வாங்க காசு இருக்கோ இல்லையோ, நான் போய் மருந்து வாங்கினேன்னா அதுக்கு இருக்கிற அதில் வரின்னு ஒரு பகுதியை பிடிக்கிறான். அதுலேருந்து தான் இது எல்லாம். நான் அரிசி வாங்கி சாப்பிட்றேன், அதுலேருந்து தான் உங்கள் சோறுக்கு பணம் வருது. இது எல்லாம் இல்லாமல் அவங்க உயரத்தில் வச்சுக்கிறாங்க. நமக்கு அது பிரிட்டிஷ்காரன் காலத்துலேருந்து. இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அம்மா, ஒரு போலீஸ் பேசுகிறாங்க. ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட்டையோ யார்ட்டையோ, உனக்கு அதிகாரம் இருக்கா? போயின்னா எப்படி போலீஸ் பேச முடியும்? அந்த வார்த்தையை கேட்டாலே இப்போ அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கிறதுனால நீங்கள் அவங்க என்னவோ அது அதிகாரம்னு நினச்சிக்கிறாங்க. அது அசிங்கம். உங்களுக்கு யாருக்கு மரியாதை கொடுக்கணும்? மனிதர்கள் அந்த மனித மாண்புகளை மதிக்க தெரியாதவர்களாக இருக்காங்க. அது இந்த காலத்தில் அதிகப்பட்டிருக்கு. அது இந்த அரசாங்கம் மாற்ற வேண்டும் என்று கேட்டு. திமுக ஒரு தீய சக்தி, திமுக தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிரின்னு சொல்லக்கூடிய அதே தாவேக்கா கொள்கை எதிரியான பாஜகவை பற்றி, பாஜகங்கிற வார்த்தையை கூட பெருசாக பயன்படுத்தாமல் விமர்சிக்காமல் கடந்து போகிற போக்க சட்டசபையில் எல்லா இடங்களையும் பார்க்க முடியுது. இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவங்க பண்ணலையே. அது பண்ணாததுனால தான் நான் அவங்கள விமர்சித்தோம். இதுவரையும் பண்ணாமல் இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் அவங்கள ஆதரிச்சிருக்கோம். ஆனால் நேற்று அவங்க ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் இருக்காங்க. எங்களுக்கு வர வேண்டிய பணமெல்லாம் வராமல் இருக்குது, கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ஃபேக்ட் திமுக போன தேர்தலின் போது சொன்ன இந்த தேர்தல் தமிழகத்துக்கும் டெல்லிக்குமான தேர்தல்னு சொன்னதினுடைய அம்சத்தை இப்போ முழுசாக புரிஞ்சுக்க முடியும். பிஎம் ஸ்ரீ அமல்படுத்தலைன்னு 3000 சொச்சம் கோடி ரூபா கொடுக்கல. 100 நாள் வேலைக்கு 10-90 இருந்ததை 10% மாநில அரசாங்கம் செலவழிக்கணும், 90% ஒன்றிய அரசாங்கம் என்பதை பிஜேபி அரசாங்கம் ஏற்கனவே 25-75ன்னு மாற்றி இப்போ கொண்டு 40-60ன்னு கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் 5000 கோடி இந்த 100 நாள் வேலைக்கு நான் ஒதுக்கியிருக்கேன்னு இந்த பட்ஜெட்டில் சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு 49-49-2 சென்ட்ரல் கவர்மெண்ட் 49, ஸ்டேட் கவர்மெண்ட் 49, விவசாயி 2% இருந்ததை நான் 25க்கு மேலே தரமாட்டேன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. ஸோ 73% தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்கு.
இப்படி நான் நூற்றுக்கணக்கான இன்சிடெண்ட்டை சொல்ல விரும்புகிறேன். எனவே பாஜகவோட ஃபைட் பண்ணாமல் நீங்கள் இதெல்லாம் வாங்க முடியாது. என்ன தயக்கம் தாவேக அரசுக்கு பாஜகவோட ஃபைட் இல்ல, பண்றதுல? அது இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் we have to wait. ஏன்னா கொள்கை இது திமுக ஒரு தீய சக்தி, திமுக வந்து எதிரி அப்படின்னு அவ்வளோ தொடர்ச்சியாக சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கரண்ட் பில்ல இருக்கக்கூடிய அந்த கட்டையை பிடுங்கிட்டு போனது கூட திமுக தான் காரணம்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட திமுக காரணம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்க்ளூடிங் சங்கீதா விஜயோட விஷயத்துல கூட அப்புறம் சர்ச்சையில கூட திமுக தான் சங்கீதாவை தூண்டி விட்டுருக்காங்கன்னு கூட தனிப்பட்ட முறையில் அது அவங்களுடைய எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜி ஜெயிச்சிட்டாங்க. இனிமேல் அதே நிலைமையில் நின்றுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது ஒன்றும் சரிப்பட்டு வராது. ஏன்னா திமுக பிஜேபியோடு அவங்க இதுகாரும் அவங்க எந்த விமர்சனமும் வைக்கலை. இது இப்படியே போச்சுன்னா உண்மையில் இப்போ ஒரு அவங்க விட்ரா பண்ணாங்க, மேகதாது அணை கட்டிக்கிடலாம், அதுக்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் கேட்க வேண்டியதில்லைன்னு ஒரு இதை சொல்லிட்டு போயிட்டார்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஏன் சொல்லுது? இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அதை விமர்சிக்காமல் கடந்து செல்வது சரியல்ல. இது இப்படியே நீடிச்சுக்கிட்டு போக முடியாது. அவங்க தேர்தலுக்காக வேறு சில விஷயங்களுக்காக. ஆனால் விளையாட்டா இருந்தாலும் தாவேக தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அடுத்த எலெக்ஷன்ல பிஎம் ஆக போறாரு, அவர் பிஎம் ஆன அப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுவார், அதனால தான் பாஜக எதிர்க்காம இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படுது. அப்படின்னா கூட பிஎம் போகணுன்னா கூட அவர் பாஜகவை எதிர்த்தானே பிரச்சாரம் பண்ணணும். யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவார்? இங்கே ஆட்சியில் திமுக இருந்தது. திமுக சொல்ல மாட்டோம், செய்வோம், செஞ்சுட்டு தான் நாங்கள் பிஎம் ஆன அப்புறம் தான் அதில் நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க. செஞ்சிட்டிங்களா? 6 சிலிண்டரு இலவச பஸ் பயணம் செஞ்சிட்டிங்களா? 2500 செஞ்சிட்டிங்களா? ஸோ ரிலாக்ஸ். இதை இப்படியெல்லாம் பேச வேண்டியதில்லை. நான் என்ன சொல்கிறேன், ஆக்சுவலாக இப்போ கேட்டால் இது வந்து ஒரு வகையில் பிஜேபியோட பாணி. 2047 இந்தியாவை வல்லரசாக்குவோம். இன்றைக்கி சாப்பாட்டுக்கு என்ன சொல்கிற, இன்றைக்கி படிப்புக்கு என்ன சொல்கிற, இன்றைக்கி ஹெல்த்துக்கு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டால் நான் 2047ன்னு சொல்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி நாங்கள் இந்தியாவே ஆள போகிறோம். அதெல்லாம் ஆளலாம், நீங்கள் ஆளுங்க. அதில் என்ன, ஜனநாயகத்தில் யார் வேணாலும் தான் ஆளலாங்க. இப்போ நீங்கள் வந்து ஐக்கிய குஜரால் பிரைம் மினிஸ்டர் ஆவார்னு நம்ம எதிர்பார்த்தோமா? தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் ஆவார்னு எதிர்பார்த்தோமா? 2 பேரும் பிரைம் மினிஸ்டர் ஆனாங்கல்ல. தென் ஒய் நாட் ஜோசப் விஜய்? பட் அதுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தது. இவருக்கும் கூட அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரலாம், வராமல் போகலாம், அதெல்லாம் பிரச்சனை. எனவே நாளைக்கு அதெல்லாம் நான் பண்ண போவேன், அதனால் இன்றைக்கி நான் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறது இருக்கு இல்லையா? தட் இஸ் அன்ஃபேர். ரொம்ப நன்றி தோழர், நாங்கள் கேட்ட கருத்துக்களுக்கு அழகாக பெருமையாக